الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு, அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதம் முதல் வசந்தம். ரபி என்ற வசந்தம், அல் அவ்வல் என்ற முதல் வசந்தம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், நபி அவர்கள் பிறந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவது சம்பந்தமாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு, வழிகாட்டல் என்ன? ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டான், முழுமைப்படுத்தி விட்டான். எனவே இந்த மார்க்கத்தில் யாரும் எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதே போன்று நாம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால், அல்லாஹ் எப்படி இந்த மார்க்கத்தை நமக்கு பின்பற்றுமாறு சொல்கிறானோ, ஏவுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த அமைப்பில் நாம் பின்பற்றினால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ நாம் கபூரில் கொண்டு போய் வைக்கப்பட்டவுடன் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்று, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேள்வி. நபியை நாம் பின்பற்றினால்தான் அதற்கு நாம் பதிலளிக்க முடியும். அங்கு வந்து கேட்கப்பட மாட்டாது, அவர்களை பின்பற்றினாயா, இவர்களை பின்பற்றினாயா, அல்லது மெஜாரிட்டியை பின்பற்றினாயா, இவ்வளோ மக்கள் செய்தார்களே அதை பின்பற்றினாயா என்பது கேள்வி அல்ல. அங்கு கேள்வி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றினாயா என்பதுதான் கேள்வி. எனவே நாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் இஸ்லாம், நாம் இறை தூதரை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் வழங்கினார்கள். சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை அந்த முறையிலே நேசித்து வெற்றி பெற்றார்கள். எனவே அந்த வழியில்தான் நாமும் பயணிக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், அதாவது மார்க்கத்தின் பேரால் என்ன செய்கிறார்கள்? பல புதுமைகளை தோற்றுவிக்கிறார்கள், அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள், அதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். எனவே அந்த தூய்மையான மார்க்கத்துடைய வழிகாட்டல் அது மக்களிடமிருந்து தூரப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்படுகிறது என்றால், இந்த புதுமைகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதற்கு நிறைய என்ன செய்யப்படுகிறது? பிரச்சாரங்கள் நிறைய முடுக்கிவிடப்படுகின்றன. எனவே இது உண்மையில் இந்த நிலை ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாத்துடைய ஆரம்பம், துவக்கம் என்பது அந்நியமாகத்தான் இருந்தது. மக்கள் அதை அந்நியமாகத்தான் பார்த்தார்கள். அதை உடனே என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அப்படியான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பது இருந்தது. அதே போன்று அதே நிலைக்கு இஸ்லாம் மறுபடியும் செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நிலையை அடையும். வஸயஊது கரீபா, அதாவது மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது மார்க்கத்தின் அந்த உண்மையான விடயங்களை, குர்ஆன் சுன்னாவுடைய விடயங்களை மக்கள் மறுபடியும் அந்நியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வார்கள்.
இப்போ மக்களிடத்தில் எது மார்க்கமாக இருக்கும் என்றால் இப்படி புதுமைகள் தான் மார்க்கமாக இருக்கும். இந்த மக்கள் உருவாக்கக்கூடிய புதிய புதியவைகளைத்தான் மார்க்கம் என்று நினைத்து செய்வார்களே தவிர எதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்றால் எது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவோ வழிகாட்டலோ அதை என்ன செய்ய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டார்கள். இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கலண்டரை உருவாக்குவதில் அவங்க நபித்தோழர்களோடு ஆலோசனை செய்து அவர்கள் எடுத்த முடிவு என்ன, எதை மையமாக வைத்து இதை உருவாக்கலாம் என்று அவங்க எதை எடுத்தாங்க, ஹிஜ்ரியத்தான் எடுத்தாங்க. அப்படித்தானே? அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எடுத்தது ஹிஜ்ரி. அப்ப நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், அதாவது இஸ்லாமிய உம்மத் என்பது செயல்பட வேண்டிய ஒரு உம்மத். இப்போ ஹிஜ்ரத் என்றது ஒரு மாபெரும் நிகழ்வு. அந்த நிகழ்வை வைத்து தான் அவங்க அதை என்ன செய்யறாங்க, அதை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை ஓடு வாழ்ந்த சஹாபாக்களை நீங்க எடுத்தீங்கன்னா, சஹாபாக்களுடைய அந்த நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் வைத்த நேசம், அந்த நேசம் என்பது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமானது. இப்படியெல்லாம் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொண்டார்களா, நேசம் வைத்தார்களா என்று நாம் எண்ணக்கூடிய அளவுக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உஹதுடைய போர்க்காலத்தில் போர் முடிகிறது. அப்போது அந்த போர்ல 70 நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கடா, சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய சஹாபி, நபித்தோழர், ஒரு அன்சாரி தோழர், அவருடைய நிலையை பார்த்து வருமாறு ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. சஅத் இப்னு ரபீவுடைய நிலையை பார்த்து வாருங்கள், பார்த்து விட்டு வாருங்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் செல்லும் போது அவர் குற்றுயிராக கிடக்கிறார், உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிறார். அப்போது நபி அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். அப்ப நபியுடைய சலாத்தை எத்தி வைக்கிறாங்க. அவங்க பதில் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதாவது சுவர்க்கத்துடைய நறுமணத்தை நான் என்ன செய்கிறேன், நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தி என்ன சொல்றாருண்டா, அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்கள். அன்சாரி தோழர்கள், அவர் ஒரு அன்சாரி தோழர், அவர் சொல்றார், அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் நீங்கள் ஏதாவது குறை செய்தால் அல்லாஹ்விடத்திலே தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் நீங்க எந்த குறையும் செய்யக்கூடாது. ஏதாவது அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் குறை செய்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், உங்களுக்கு தப்பிக்க முடியாது என்று அதை சொல்லிட்டு தான் கடைசியாக மரணிக்கிறார். அவருடைய உயிர் பிரிகிறது. அவ்வளோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நேசித்தவர்கள். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போரை முடித்து மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒட்டகத்தின் கடிவாளத்தை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் பிடித்துக் கொண்டு அப்படி நடந்து வராங்க. அப்போது சஅத் இப்னு முஆத் தாயார் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தாயார் வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த தாயாருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவங்களோட மகனுடைய மௌத், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சகோதரருடைய மௌத் சொல்றாங்க, உஹதில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அப்ப தாயுடைய உள்ளம் எவ்வளவு கவலை கொள்ளும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னடா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நல்ல முறையில் இருக்கிறீங்கடா, என்ன மற்ற கவலைகள் எல்லாம் எங்களுக்கு சிறியவைகள் தான். இதை இன்னொரு பெண்மணி சொன்னதாம். அதை இன்னொரு நிகழ்வும் அதில் வருகிறது. அந்த பெண்ணுக்கு கணவன் மரணித்ததாக சொல்லப்படுது, தந்தை மரணித்ததாக சொல்லப்படுகிறது, சகோதரன் மரணித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பெண்மணியுடைய கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள்? இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள், அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் உண்மையில் நன்மை, எந்த ஒரு நன்மையான விஷயத்திலும் விரைந்து செல்லக்கூடியவர்கள், எந்த நன்மையும் விட்டு வைக்காதவர்கள். அவங்களுக்கு நபியின் மீது என்ன பிறந்த தினத்தை கொண்டாடுவது அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? அது அவர்களை விட்டு என்ன மறக்கடிக்கப்பட்டு விட்டதா? அது உண்மையில தீனாக மார்க்கமாக இருந்தால் அதை செயல்படுத்துவர்கள் அவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் இல்லையா? எனவே நாம் இங்கே நன்றாக புரிய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம், அதை அடுத்து நபித்தோழர்களுடைய காலம், தாபீன்களுடைய காலம், இப்படியா இந்த காலத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மார்க்கம் செயல்படுத்துவதுதான் அங்க இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை செயல்படுத்துவது, அதை நடைமுறைப்படுத்துவதுதான், அதில் தான் அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவது, செயல்படுத்துவது என்பதுதான். அந்த சுன்னாவை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது, அந்த சுன்னாவை பாதுகாப்பது, இப்படி செயல்பட்டவர்கள். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து விட்டது என்றால், என்ன செய்யறது, கொண்டாட்டங்களும் விழாக்களும், இதுதான் மார்க்கம் என்ற மாதிரி வந்துச்சு. இப்படி சொல்றது. ஆரம்பத்தில் இது இருக்கல, பிற்காலங்களில் என்ன வந்துட்டு,
நபியின் மீது நேசம் என்றால் என்ன செய்யறது? பெரிய மேடையை போட்டு புகழ பாட வேண்டியது. இதுதான் நேசம். அவருடைய வாழ்க்கைக்கும் இல்லைங்களா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இருக்காது. இல்லைங்களா அவரது வாழ்க்கைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவுக்கும் என்ன கிடையாது, எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன செய்வார்? புகழ்வார், மேடை போடுவார். அப்ப இப்படி ஆகிவிட்டது. அப்ப இதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபத்தபிஊனி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்ன செய்ய? பின்பற்றுங்கள். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி செய்தார்கள், பின்பற்றுவதுதான் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பின்பற்றும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்பது குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இதில் பெரிய பெரிய ஆய்வுகள் எதுவும் தேவையில்லை. பெரிய ஆய்வுகள் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க 23 வருட காலம் அவங்களோட நபித்துவ வாழ்க்கை அவர்களுடைய இந்த 23 வருட காலத்தில் 23 ரபியுல் அவ்வல்கள் வந்தன. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பை பற்றி சொல்கிறார்கள். திங்கட்கிழமை நோன்பை பற்றி சொல்கின்ற போது அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொல்றாங்க. அப்ப அது நபி அவங்க சொல்றாங்க, நபி அவர்களுக்கு தெரியுது. அப்ப நபி அவர்களுக்கு தான் பிறந்த தினத்தை என்ன கொண்டாட தெரியாதா? என்ன சஹாபாக்களுக்கு கொண்டாட தெரியாதா? என்ன செய்வாங்க? நல்லா கொண்டாடி இருப்பாங்க, அப்படியா இல்லையா? அப்ப அந்த நாளில் நோன்பு வைத்த நபி அவர்கள் ஏன் கொண்டாடவில்லை? அப்ப இதுக்கு இவங்க பதில் சொல்ல வேணுமா இல்லையா? கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க அதை கொண்டாடுறீங்களா, அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். இப்ப நபி அவங்க அந்த நாளில் நோன்பு வைத்து இருக்கிறாங்களா இல்லையா? அன்று நான் பிறந்த தினம் அன்றுதான், நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன். அடுத்து அந்த ஹதீஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால் அது மட்டும் ரசூலுல்லாஹ் அதுல சொல்லல. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த நாளில் தான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன், அதையும் சொல்றாங்க. அவங்களுக்கு சிறப்பை எதன் மூலம் தான்? நபித்துவத்தின் மூலம் தானே. நபித்துவத்தின் மூலம் தானே சிறப்பு. அன்றுதான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன். எனக்கு முதலில் வஹி அருளப் பெற்றது அந்த திங்கட்கிழமை தான். எனவே ரசூலுல்லாஹ் அந்த நோன்புக்குரிய காரணத்தை சொல்லும் போது பிறப்பை மட்டும் சொல்லல, அவங்க நபியாக ஆக்கப்பட்டது சொல்றாங்க, அதையும் சேர்த்து தான் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை பொறுத்தவரையில மார்க்க விஷயங்கள் என்று பார்க்கும்போது அதாவது சும்மா உணர்ச்சிகளால் அணுகுவதல்ல. பாத்தீங்களா, அதாவது இஸ்லாம் மீலாது விழாண்டா இவ்வளவு மக்கள் ஒன்று சேருகிறார்கள், ஒன்று கூடுகிறார்கள், இவ்வளவு சாப்பாடு கொடுக்கப்படுது, இவ்வளவு உண்ணுகிறார்கள். அதாவது இங்க என்ன அடிப்படை என்றால் இவைகள் அல்ல, இதற்கு மார்க்க வழிகாட்டல் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்கிறதா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அங்கு பார்க்கிறாங்க மதீனத்து மக்கள் என்ன செய்யறாங்க, பெருநாளாக அவங்க கொண்டாடக்கூடிய 2 நாட்களை பார்க்கிறாங்க. பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா இதைவிட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு இதற்கு பகரமாக ஆக்கி இருக்கிறான், அதுதான் நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த 2 நாள் அதுக்கு பிறகு அவங்க கொண்டாட முடியாது. அல்லாஹ் அதுக்கு பாரமா என்ன செஞ்சுட்டான்? 2 நாளை கொடுத்துட்டான். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்ப சிறப்பான நாட்கள் நீங்க எடுத்து பாருங்களேன். இப்ப சிறப்பான நாட்களில் எல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? இப்ப மார்க்கம் சிறப்பு என்று சொன்ன நாட்கள் இருக்குதானே. இப்ப மார்க்கம் சிறப்பு என்று சொன்ன நாட்கள் நாங்க என்ன செய்யறோம்? உதாரணமா ஜும்மா நாள் ஒரு சிறப்பான நாள், ஜும்மா நாள் ஒரு சிறப்பான நாள். வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்யப்பட்டாங்க? படைக்கப்பட்டார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நாட்களிலே மிகச்சிறந்த நாள் எது? ஜும்மாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் எதை சொல்லல? திங்கட்கிழமையே சொல்லல. எதை சொல்றாங்க? நாட்கள்ல மிகச்சிறந்த நாள் ஜும்மா, வெள்ளிக்கிழமை நாள். புரியுதா சொல்றது? வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பு என்பதற்காக நமக்கு நோன்பு வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சட்டம் என்ன சட்டம்டா, இப்ப வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், இப்ப வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்பதற்காக அன்று நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பு வைக்கலாமா என்றால் நமக்கு முடியாது. என்ன காரணம்? மார்க்கம் அதை தடுத்து இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் சுன்னத்தான நோன்பை வைப்பதை மார்க்கம் தடுத்து இருக்கிறது. புரியுதா சொல்றது? எனவே இங்கு நாங்க இந்த நாள் சிறப்பானது என்பதற்காக நாம் விரும்பிய அமலை நமக்கு அங்க செய்யலாது. மார்க்கம் என்ன அமலை வழிகாட்டி இருக்கிறதோ, இப்ப வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள், அன்றைய நாள்ல ஒரு நல்ல முறையில் நேர காலத்தோட குளித்து விட்டு என்ன செய்யறது? மஸ்ஜிதுக்கு சென்று
அமல்களில் ஈடுபடுவது, நபி மீது ஸலவாத்து சொல்வது, ஹுத்பாவை உரையை கேட்பது, ஜும்மா தொழுகையை தொழுவது, அந்த நாள் அதிகம் துவா செய்வது, இப்படியான அமல்கள் அந்த நாளில் இருக்கிறது. இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அமல்கள். எனவே இப்படி நாம் ஒவ்வொரு மார்க்கம் சிறப்பென்று சொல்ற நாட்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது இபாதத்துகளை, சில குறிப்பிட்ட இபாதத்துகளை அடிப்படையாக வைத்து இருக்குமே தவிர இப்படியான கொண்டாட்டங்கள் அங்கு கிடையாது. புரியுது அவங்க சொல்றது. ஆஷூரா நாள் சிறந்த நாள் என்று சொன்னால் ஆஷூரா நாளுக்கு என்ன சொல்றது நமக்கு மார்க்கம்? ஒரு நோன்பை வைக்குமாறு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படித்தானே? இப்ப துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பான முதல் 10 நாட்கள் என்றால் அந்த நாட்களில் என்ன அமல்களை நாம் செய்யலாம் என்று நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில் நாம் மார்க்க விடயங்களை அணுக வேண்டுமே தவிர, அதாவது பின்னால வந்தவர்கள் உருவாக்கியவைகள் ஒருபோதும் மார்க்கமாக முடியாது. அது மார்க்கமாக முடியாது. புரியுது சொல்றது. இது ஷியாக்கள் ஃபாத்திமியூன்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் என்ன செய்யறது, பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது. சிறந்த 3 நூற்றாண்டுகளிலும் இப்படி ஒன்று இருக்கல. சொல்லாங்க சிறந்த 3 நூற்றாண்டுகளை அடையாளப்படுத்துறாங்களே, தனது நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு, இதெல்லாம் இந்த என்னது இந்த வழிகேடு இருக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் இது உருவாகிறது. புரியுது அவங்க சொல்றது. எனவே இப்ப நீங்க பாருங்க, இப்ப சாதாரணமாக இப்ப நாம் ஒருவரிடம் இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் என்ன செய்யறாரு, பிறந்த நாளை அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒருவரிடம் அதாவது ஒரு கேள்வி கேட்டால், எப்படி ஒரு கேள்வி, அதாவது இவ்வாறு பிறந்த நாளை கொண்டாடுவது அதாவது நன்மைக்குரிய ஒரு செயலா அல்லது ஒரு பாவமான செயலா, இது ஒரு நன்மைக்குரிய செயலா பாவமான செயலா என்று அவரிடம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவாரு? நன்மைக்குரிய செயல் தான் சொல்லுவார். பாவம்னு சொல்ல மாட்டாரு. நன்மைக்குரிய செயல் என்று சொல்லுவார். நன்மைக்குரிய செயல் என்று சொல்லுவார். சரி, எனவே இது நன்மைக்குரிய செயல் என்றால் இந்த நன்மைக்குரிய செயலை அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிந்திருந்தார்களா, அறிந்திருக்கவில்லையா? இது நன்மையான செயலாக இருந்தால் அந்த நன்மையான செயலை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்திருந்தார்களா இல்லையா என்ற கேள்வி வரும். அடுத்த கேள்வி. அப்ப அவர் எப்படிதான் பதில் சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல பதில்? அறிந்திருக்கவில்லை என்று சொல்ல முடியாதே, அப்படித்தானே? அப்ப என்ன நன்மைகள்னா யாரு நமக்கு சொல்லித்தர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லித்தர வேண்டும். அவர் என்ன பதில் தான் சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதை தெரிந்திருந்தார்கள் என்றுதான் அவர் பதில் சொல்ல வேண்டும். சரி, அப்படி என்றால் நபி அவர்கள் அறிந்திருந்த இந்த விடயத்தை மக்களுக்கு சொன்னார்களா இல்லையா? நபி அவங்க இதை அறிந்திருந்தாங்க, அவர் பதில் வருமாக இருந்தா அடுத்த கேள்வி என்ன வரும்? நபி அவர்கள் அறிந்திருந்த இந்த விடயத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்களா இல்லையா என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு அவர் எப்படிதான் பதில் சொல்லி ஆக வேண்டும்? மக்களுக்கு எத்தி வைத்தார் சொல்ல வேண்டும். மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். சரி, எத்தி வைத்தார்கள் என்ன செய்யுங்க? ஆதாரத்தை தாங்க. அப்படித்தானே? மக்களுக்கு இதை எத்தி வைத்தார்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? அதற்குரிய ஆதாரத்தை தாருங்கள். எத்தி வைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எத்தி வைக்கவில்லை அது மிக பெரும் குற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் தனது தூதுத்துவ பணியை முறையாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கு வந்துவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அவர்கள் என்னதான் சொல்லி ஆக வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் இதை எத்தி வைத்தார்கள் என்று பதில் வருமாக இருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை தாங்கப்பான்னு கேட்கணும். எனவே பதில் அங்கு அவர்கள் இதில் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது, பதில் தர முடியாத நறுமையான சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் நாம் நன்றாக விளங்க வேண்டும். அதாவது அடுத்து என்ன செய்வாங்க? இப்போ ஒரு புதிதாக ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். இது ஒரு உலக வளமையில் உள்ள ஒரு விஷயம், அது ஒரு உலகம் சார்ந்த விடயம். அவங்க ஆதாரம் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ஹதீஸை கொடுக்குறாங்க, அது இவங்க இல்ல இது பேர் ஹதீஸ்னு சொல்லிடுறாங்க. எந்த ஹதீஸ? அவங்க ஏதாவது சொல்றாங்க, இல்ல சொல்ற ஹதீஸ் சொல்லுங்களேன். இல்ல கொடுக்குற ஹதீஸை இவங்க இல்லன்னு சொல்லிடுறாங்க. இல்ல அதாவது அவங்க ஒரு புக்ல கொடுக்குறாங்க, யாராவது ஒரு அறிவிப்பாளரை கொடுக்குறாங்க. ஹதீஸ்னா இப்படித்தானே? ஹதீஸ்ண்டா ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அதை என்ன செய்வாங்க? யாரும் ஏற்றுக்கொள்வோம். அப்படித்தானே? இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக இருக்குமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்வதில் என்னல்ல, எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஒரு ஆதாரமற்ற செய்தி என்று வரும்போது என்ன செய்தி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நாங்கள் பின்பற்றவும் கூடாது. புரியுது சொல்றது? அமலின் சிறப்புகள் ஒரு புக் இருக்குல்ல, அதான் படிக்கிறாங்க, அதை தான் அவங்க ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும்போது அதுல உள்ள என்ன இருக்கோ அதை தான் அவங்க ஹதீஸ் மாதிரி எடுக்கிறாங்க. இல்ல அதான் இப்படிதான் கன்வின்ஸ் பண்றது இல்ல. எந்த புக்கை படிக்கிறன்றதை பொறுத்தவரையில அதையும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஆதாரப்பூர்வமான நூல்கள் தான் படிக்க வேண்டும். ஆதாரப்பூர்வமான வகைகளை பின்பற்றதான் வெற்றி பெறலாம். அப்படித்தானே? மக்கள் தங்களுடைய
சிந்தனைகளுக்கு ஏற்ப எழுதி வைத்தவைகள் எல்லாம் மார்க்கமாக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும். நபி அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால், அவங்க உங்களுக்கு பதிலளிக்கல என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சைகளை. அவங்க என்னதான் 1000 நியாயங்களை கற்பித்தாலும், அதுக்கு இவ்வளவு பேருக்கு உணவு கிடைக்குது, பசித்தோருக்கு உணவு கிடைக்குது, நீங்க அதுக்கெல்லாம் தனியாக சதக்கா செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு நன்மை வேணுமா, பசித்தோருக்கு நீங்க உணவு கொடுத்து நன்மையை பெற வேண்டுமா, அதுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, சதக்காவுக்குரிய நிறைய வழிகளை காட்டியிருக்குது. இஸ்லாம் மிக சிறந்ததாக சொல்லுது ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. எனவே அதுக்கென்று நீங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி நீங்க என்ன செய்ய தேவையில்லை, சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி இல்லாத ஒரு நாளை நீங்க சிறப்பித்து நீங்க உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதாவது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்ன, நீங்க ஏழைகளுக்கு எவ்வளவு தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், உணவளிக்கலாம். சஹாபாக்களை விட உணவளித்தவங்க இருக்கிறாங்களா, சதக்கா செய்தவங்க இருக்கிறாங்களா, எவ்வளவு தர்மம் செய்தார்கள், எவ்வளவு சதக்கா செய்தார்கள். எனவே அவங்க அதுக்கு என்ன செய்யல, சிறப்பான தனியான நாட்களை குறிப்பாக்கவில்லை, அவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த இடத்துல புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நபி அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால், உங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சைகளை. மனோ இச்சைகளை பின்பற்றி வெற்றி பெற முடியுமா, மனோ இச்சைகளை நாங்கள் பின்பற்றி வெற்றி பெற முடியுமா? உண்மையில் இதுல அடிப்படை நபியின் மீது உள்ள மஹப்பத், நபியின் மீது உள்ள நேசத்தில் தான் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இதை நபி அவர்கள் விரும்ப மாட்டாங்க. நபி அவங்க இப்படி ஒரு வழிகாட்டலை உங்களுக்கு தரல, உங்களுக்கு இப்படி ஒரு வழிகாட்டலை தரல. உண்மையில் நீங்க நபியை நேசிப்பவர்கள் என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்படி செய்தார்கள்? சஹாபாக்களை விட நபியை நேசித்தவங்களுக்கு இருக்கிறாங்களா? நிச்சயமாக சஹாபாக்கள் இதற்கு அனுமதி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, பெரும் பெரிய மேடைகளை போட்டு கொண்டாடி இருப்பாங்க. புரியுது அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அதாவது நபித்தோழர்கள்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யாங்க, நபித்தோழர்கள் ஒரு கவிஞராக இருக்கிறார். அவர் என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்ப கவிதைகளை பாட சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து எதிரிகள் கவிதைகளை பாடும் போது, அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கவிதை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு. கவிதைகள் என்பது அன்று என்ன செய்து, கவிதைகள், அதனுடைய கவிதை அரங்குகள், கவிதை கண்டு போட்டிகள் என்றெல்லாம் அன்று இருந்தது. குர்ஆனுடைய நடையை நீங்க எடுத்து பார்த்தாலும், குர்ஆன் அருளை பெற்ற நடையை நீங்க எடுத்து பார்த்தாலும் உண்மையில் அவர்களுக்கு சவாலாகத்தான் அது இருந்தது. குர்ஆனுடைய அந்த நடை என்பதெல்லாம், மொழி நடை என்பதெல்லாம் அவர்களே வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக. அதனாலதான் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை செவியேற்காதீர்கள், லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நபி ஓதும் போது நீங்க அதற்கு செவி சாய்க்காதீர்கள், கூச்சலிடுங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் நாங்க படிக்கிறோம். என்ன, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க காபாவுக்கு வராங்க. காபாவுக்கு சூரத்துன் நஜ்ம் அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. சூரத்துன் நஜ்ம். இப்ப குர்ஆனை கேட்க கூடாது என்பது அவங்களோட பிரச்சாரம். அவங்களோட பிரச்சாரம் என்ன, இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம், குர்ஆனை நீங்கள் செவியேற்காதீர்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹ் திடீரென்று அங்க இந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தவுடன் அவர்கள் அதை செவிமடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க அறியாமலே என்ன செய்யறாங்க, இப்ப அதை அவர்கள் செவிமடுக்க ஆரம்பிக்கிறார்கள், கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு அதுல அவங்க மெய்மறந்து போனாங்கண்டா, ஹதீஸ்ல எப்படி வருது, அதுல கடைசியில சுஜூத் வரும். அதுல கடைசியில சுஜூத் வரும். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்று வரும். அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யுங்கள், இன்னும் அவனை வணங்குங்கள். அப்ப நபி அவங்க சுஜூதுக்கு போறாங்க, காவிர்களும் சுஜூதுக்கு போயிட்டாங்க. அந்த அளவு குர்ஆனுடைய அந்த நடை என்பது அவ்வளவு ஆச்சரியமானது, உள்ளங்களை கவரக்கூடியது. எனவே அருமையான சகோதரர்களே, நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய அந்த கவிதைகள் மௌலூதுக்கு ஆதாரம் கிடையாது. புரியுது சொல்றது? ரசூலுல்லாஹ் அந்த கவிதைகளுக்கு இவ்வளவு நன்மைகள் அப்படியே சொன்னாங்க. எதிரிகள் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை இகழ்ந்து கவிதைகளை அவர்கள் பாடும் போது கவிதைகளாலே அதுக்கு என்ன செய்யணும், மறுப்பு கொடுக்க. கவிதைகளாலே என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா அல்லம்னாஹு ஷிஅர், நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை என்ற அல்லாஹ் குர்ஆன்ல நபி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சூரா யாசின் இல்ல ஒரு மோதக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷிஅர், நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் கிடையாது.
புரியுதா சொல்றது? நபி அவர்களுக்கு அல்லாஹ் கவிதை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் மறுப்பு கொடுக்கிறதுக்காக, காஃபிர்களுக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்காக சில நபித்தோழர்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க கவிதையாலே அவர்களுக்கு மறுப்பு கொடுங்க, அவர்கள் கவிதையால் இகழ்கிறார்கள், நீங்கள் கவிதைகளாலே மறுப்பு கொடுங்கன்றோம். புரியுதா சொல்றது? எனவே இது நமக்கு எதை எடுத்துக்காட்டுது என்றால், இஸ்லாத்துக்கு எதிராக யாரும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அது போன்றே நாம் என்ன செய்வது, அதற்கு கருத்துக்களை முன்வைப்பது என்ற ஒரு வழிகாட்டலை தவிர இதுல கவிதைகளை பாடுவது இபாதத்தோ நன்மை அப்படி ஒரு வழிகாட்டல் அல்ல. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் அவர் பாடிய கவிதைகள் எல்லாம் தொகுத்து என்ன செஞ்சாங்க, பாடிக்கொண்டிருந்தாங்க. ஏதாவது இருக்குதா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடி எல்லா கவிதைகளையும் தொகுத்து எடுத்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மாதம் பாடிக்கொண்டிருந்தாங்க. அதுக்கு இவ்வளவு நன்மை அப்படி சொன்னாங்களா? அப்படி கிடையாது. இப்ப மார்க்கத்தை நாங்கள் எப்படி புரிய வேண்டும், விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் நாம் இந்த விடயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள்ல, அதாவது ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்ல, ஆதாரங்களாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப திங்கட்கிழமை நோன்பு நாங்க என்ன சொன்னோம், அது திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வச்சாங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க? அன்று அவங்க பிறந்த ஒரு காரணம் சொல்றாங்க. அடுத்து என்ன காரணம் சொல்றாங்க? அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த நாள் அன்றுதான் குர்ஆன் முதல்ல அவங்களுக்கு அருளப்பெற்ற நாள் என்ற செய்தியும் சொல்றாங்க. அப்ப எனவே உண்மையில நாம் இந்த சுன்னாவை பின்பற்ற விரும்புகிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்க ஒவ்வொரு திங்களும் நோன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொரு திங்களும் நோன்பு வைப்பதுதான் இங்குள்ள சுன்னா. இதை விட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறதுக்கு இங்க எந்த ஒரு ஆதாரமும் இதுல கிடையாது. இதை நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் சில செய்திகளை பார்ப்போம். இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய சில வசனங்கள், அந்த வசனங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தவறான விளக்கங்கள். ஏன்னா இப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அந்த குர்ஆனுக்குரிய விளக்க உரை. அப்படித்தானே? குர்ஆனுக்குரிய விளக்க உரை யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்ந்து காட்டியதுதான் குர்ஆனுக்குரிய விளக்க உரை. ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும்போது சொல்கிறான், வ அன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அதாவது நாம் உமக்கு வேதத்தை இறக்கி அருளினோம். எதற்காக என்று சொன்னால், அதை நீங்க மக்களுக்கு விளக்க வேண்டும். நீங்க அதை மக்களுக்கு விளக்க வேண்டும். லிதுபய்யின லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு அருளப்பட்டதை விளக்க வேண்டும். அப்ப எனவே குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம் என்ன, அந்த வசனத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு விளக்கினாங்க, சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் என்ற விஷயங்கள் மிக முக்கியமானவைகள். இப்ப நீங்க அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். இந்த வசனத்தை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆதாரமாக முன்வைப்பார்கள். அந்த வசனம் 10வது அத்தியாயம் 58வது வசனம். 10வது அத்தியாயத்தில் 58வது வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இது வேற இடத்துல வருது, சூரத்துல் அன்பியா வரக்கூடிய வசனம். அப்ப வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ன அர்த்தம்? நம்மை அல்லாஹ் சொல்றான், உம்மை நாம் அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சொல்றான். அந்த இடத்துல அல்லாஹ் தூதரை எப்படி சொல்றான்? ரஹ்மத்தாக சொல்றான். அது அந்த இடத்துல வரக்கூடிய வசனம். இது நான் சொல்லக்கூடிய வசனம் சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 58வது வசனம். இதுல எப்படி வருது பாத்தீங்களா? குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அப்ப நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அல்லாஹ்வின் அருளாகவும் அன்பாகவும் பாவித்து இதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். இது அவர்கள் சேகரித்து வைத்திருக்கும் மற்ற பொருள்கள் அனைத்தை விடவும் மிக்க மேலானது என்று சொல்றான் அல்லாஹ். இதுல குல் நபியை சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் என்ன செய்யட்டும்? மகிழ்ச்சி அடையட்டும். சரி, இப்ப இந்த இடத்துல ரஹ்மத் என்று வருகிறது. என்ன வருது? ரஹ்மத். அவனது ரஹ்மத்தை கொண்டு இதை கொண்டு எங்க ஜாயின் பண்றாங்க தெரியுமா? இப்ப நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டுற வசனம் என்ன வசனம்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற வசனத்துல அல்லாஹ் நபியை அகிலத்தாருக்கே ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறான். எனவே அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுமாறு இங்கு சொல்கிறான். எனவே நபியுடைய பிறப்பை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றது விளக்கம். ஆனா இந்த வசனத்துல நீங்க என்ன பார்க்கீங்கன்னா, ஒரு வசனத்தை பார்க்கும்போது அதுக்கு முன்னுக்குள்ள வசனத்தை பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு முன்னால் உள்ள வசனம், பின்னால் உள்ள வசனம், அதுதானே முதல்ல பார்க்க வேண்டும். இதுல பாருங்க, இந்த வசனத்துல இதுக்கு முன்னுள்ள வசனம் 57வது வசனம். இப்ப நான் ஓதினது 58. 57 எடுத்தீங்கன்னா, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர்
வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். இங்க ரஹ்மா வருது. நல்ல கவனி வசனத்தை. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மவ்இதத்துன், உங்களுக்கு என்ன நல்லுபதேசம் வந்துவிட்டது. மிர் ரப்பிக்கும், யாரிடமிருந்து? உங்கள் ரப்பிடமிருந்து. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இது என்னது? உள்ளத்துக்கு என்னது? அது ஷிஃபாவாக, நிவாரணியாக இருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். அதே போன்று வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது ஹுதா நேர்வழியாகவும், அதே போன்று வரஹ்மா என்ன ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. யாருக்கு? லில் முஃமினீன், மூமின்களுக்கு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எதை சொல்றான்? குர்ஆனை சொல்றான். சரி, இப்ப குர்ஆனை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் தான் நான் ஓதினது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அப்ப வ பிரஹ்மத்திஹி, அவனது ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷப்படுங்கடா. எது ரஹ்மத்? அவங்க குர்ஆன். இந்த முன்னால வசனம் குர்ஆன் தான் அது ரஹ்மத் என்று சொல்லுது. அப்ப எனவே அந்த அது என்று சொல்றது குர்ஆனை நோக்கி தான் சொல்லுது. அப்ப எனவே இந்த இடத்துல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தாக எது இருக்கிறது? குர்ஆன். எனவே குர்ஆனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், குர்ஆனை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப குர்ஆனை கொண்டு சந்தோஷப்படுங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குர்ஆனைப்படி நாங்க குர்ஆனை ஓதுவது, விளங்குவது, அதன்படி வாழ்வது என்பதுதான் குர்ஆனுக்குரிய நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைதல், சந்தோஷப்படுதல். எனவே இந்த விளக்கத்தை தான் நாம் இங்கு புரிய வேண்டுமே தவிர, அருமையான சகோதரர்களே, இதுல இப்படி ஒரு தவறான விளக்கத்தை சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா வழிகெடுக்கிறார்கள். எனவே இது அதற்குரிய விளக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, நபித்தோழர்களுடைய விளக்கங்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்களும் சொல்லாத ஒரு விளக்கத்தை இவர்கள் சொல்லி இந்த இடத்துல மக்கள் திசை திருப்புறாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே போன்று அடுத்து குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம் 7வது அத்தியாயம் 157 வசனத்துல, ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஉ நூர அல்லதி உன்ஸில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் இதில் சொல்கிறான், இவர்கள் அவரை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு, அவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதரை அவரை பலப்படுத்தி, வஅஸ்ஸரூஹு அதே போன்று அவருக்கு உதவி செய்து, வனஸரூஹு வத்தபஉ நூர அல்லதி உன்ஸில மஅஹு அவருக்கு அருளப்பெற்ற அந்த பிரகாசத்தையும் யார் பின்பற்றுவார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க யாரு? அவங்க தான் வெற்றியாளர்கள். அப்ப இந்த வசனத்தின் அருமையான சகோதரர்களே, அதாவது இவங்க சொல்றாங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அஸ்ஸரூஹு என்ற வார்த்தையை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க என்ன செய்யறது, அங்க அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு உதவுவது, பலப்படுத்துவது என்ற அந்த இடத்தை வச்சுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அவர்களை என்ன செய்து கண்ணியப்படுத்துவதாக ஆகிவிடும். அதுதான் கண்ணியம் என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த இடத்துல திசை திருப்புறாங்க. உண்மையில் இப்படியான ஒரு விளக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல, இப்படி விளங்கல். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி விளங்கினாங்களா? அல்லது சஹாபாக்கள் இப்படி விளங்கினாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன? அந்த தூதரை நாம் பின்பற்றுவது. அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அவற்றை செயல்படுத்துவதை தவிர அவர்கள் வழிகாட்டாதவைகளை செய்வது ஒருபோதும் அவர் என்ன செய்யாது, கண்ணியப்படுத்தியதாக ஒருபோதும் ஆகாது. புரியுதா சொல்றது? நாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான். இப்ப நாங்க நபியை புகழ்வதற்கு நாங்க அதிகம் எதை சொல்வோம்? நபியை புகழ்வதற்கு நாங்க எதை சொல்லுவோம் அதிகம்? நபி மீது ஸலவாத்தை சொல்லுவோம். நபி மீது ஸலவாத்தை சொல்வதுதான் நபியை புகழ்வதற்குள்ள சிறந்த அந்த முறை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, மூமின்களே நீங்க நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்கிறானா இல்லையா? இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் நிறைய ரிவாயத்துக்கள் வருகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியும், ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப ஸலவாத் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் கற்றுக்கொண்டாங்க. அவங்க நினைத்தா ஸலவாத் அவங்களுக்கு என்ன உருவாக்கி இருக்க முடியாதா? என்ன அவங்களுக்கு அரபு மொழி தெரியாதா? அரபு மொழியில் அவங்களுக்கு ஸலவாத் அழகா என்ன செய்யலாது, அதை அமைத்து அவங்களுக்கு ஓத முடியாதா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க? என்ன காரணம்? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தால் தான் மார்க்கம், அதுதான் தீன், அதுதான் தீன். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இரவில் தூங்கும் போது ஓதுவதற்கு ஒரு துவா சொல்லி தராங்க ரசூலுல்லாஹ். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ்ல கடைசியில் ஒரு வாசகம் வரும் அந்த துவால, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்கு ஆரம்பிக்கிற துவா அது. அதுல கடைசியில வபி நபிக்கல்லதி அர்சல்த ஒரு வாசகம் வரும்.
வபி நபியிக்கல்லதி அர்சல்த், நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று வரக்கூடிய வாசகம். இப்ப ரசூலுல்லாஹ் இந்த துவாவை அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்துட்டு சில நாட்கள் கழித்து அவன்கிட்ட கேட்கிறாங்க, நான் ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு சொல்லி தந்தேனே, அதை மறுபடியும் சொல்லுங்க அப்படி என்று சொல்லும் போது அந்த நபித்தோழர் சொல்றார். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அந்த நபித்தோழர் சொல்லும் போது அந்த கடைசியில வபி நபீக் என்பதற்கு பகரமாக வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த் சொல்றார். நபி அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வபி நபீக் என்று சொல்லி கொடுத்தாங்க. அவர் திருப்பி சொல்லும் போது வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த் சொல்றார். நபி அவங்க இதை அனுமதிக்கல. நீங்க அந்த அர்சல் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரசூல் என்றது மிக பொருத்தமா இருக்குது மொழி ரீதியாகும். வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் கற்றுத்தந்தது எப்படி, அப்படிதான் அது எப்படி சொல்லி தந்தேன் உங்களுக்கு, வபி நபீக்கு தான் சொல்லி தந்தேன். அதை நீங்க வபி ரசூலிக்குன்னு மாற்றக்கூடாது. பாத்தீங்களா? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது கற்றுக் கொடுத்த ஒன்றை நபி அவங்க அதை அப்படி மாற்றுவதால நபியை விட ரசூல் என்பவர் உயர்வும் தான். அப்படிதானே? ரசூல் என்பது உயர்ந்தது அதை விட. அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல, நாங்க கற்றுத்தந்த வார்த்தையை தான் நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தை நாங்க பின்பற்ற விஷயத்துல அதாவது நமக்கு நமது மனோ இச்சைகள் அல்லது மக்களுடைய கருத்துக்கள் நிறைய பேர் இப்படி செய்யறாங்க என்ற அந்த பெரும்பான்மை என்பதெல்லாம் அளவுகோல் அல்ல. அளவுகோல் நமக்கு அல் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இப்படியான சிலருடைய அதாவது அர்த்தமற்ற வாதங்களுக்கு பின்னால போய் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நமக்கு வழிகாட்டிய விடயங்கள்ல இப்ப சிலர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நபித்துவம் அவங்களுக்கு தூதுத்துவம் நபித்துவம் கிடைத்த பிறகு அவங்க தனக்கு அகீகா கொடுத்தாங்க. அகீகான்றது என்ன செய்யறாங்க, பிறப்பு ஒரு குழந்தை பிறந்ததுக்காக கொடுக்கிறது அகீகா. ஒரு குழந்தை பிறந்து 7வது நாள் கொடுக்கிறது அகீகா. ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டது, ஆண் குழந்தையாக இருந்த 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்த ஒரு ஆடை அறுத்து பலியிடுவது தான் அகீகா என்பது. எனவே இந்த அகீகாவை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் தனது நபித்துவத்துக்கு பிறகு தனக்கு அகீகா கொடுத்தாங்க என்ற இதை சொல்லி இதையும் ஒரு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். எனவே உண்மையில இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது இமாம் பைஹக்கி தான் பதிவு செய்யறாங்க. ஆனா அவரே என்ன இது ஒரு தவறான ஹதீஸ் என்று இமாம் பைஹக்கியே சொல்றாங்க. இமாம் நவவி சொல்றாங்க இது ஒரு பொய்யான செய்தி என்று சொல்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் சொல்றாங்க இது ஒரு அர்த்தம் ஊர்ஜிதமற்ற செய்தி என்று சொல்றாங்க. எனவே இது ஆதாரத்துக்கு கொள்ள முடியாத ஒரு செய்தி. அடுத்து அகீகா கொடுத்ததுக்கும் ஒவ்வொரு வருடம் ரபியுல் அவ்வல்ல என்ன செய்யறது, மீலாது விழா கொண்டாடுறது சம்பந்தம் இருக்குதா? அகீகான ஒரு குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுக்கு தெரியும், அதாவது அபூலஹப் என்ன செய்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய அந்த பிறப்பை பற்றிய செய்தியை அந்த அபூலஹபுடைய அடிமை பெண் சுவைபா என்ற அந்த அடிமை பெண் அபூலஹபிடம் சொன்ன காரணத்தால் அபூலஹப் தனது அடிமை பெண்ணை விடுதலை செய்தால் அதனால் அதன் மூலம் எனக்கு ஒரு சிறப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது மாதிரியான ஒரு செய்தி வரும். இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தியும் இவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அபூலஹப் என்பவன் எதிரி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். கியாமத் நாள் வரை ஓதப்படக்கூடிய அந்த தப்பத் யதா அபூலஹப் என்ற அந்த அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா, அந்த அத்தியாயத்தில் தப்பத் யதா அபீ லஹபி முத்தப்மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அதில் முழுமையாக அவன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் அவனுக்கு சாபம் இருக்கிறது. எனவே ஆதாரம் இல்லாத காரணத்தால எங்கிருந்தெல்லாம் ஆதாரங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்தத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்கன்றதை பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நான் இப்படியான அடிப்படைகள் அடுத்து நீங்க எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்படியாக இந்த மீலாது விழா என்று சொல்லும் போது இதை நாங்க ஆரம்பத்தில் சில கேள்விகளை கேட்டோமா இல்லையா, இது நன்மையான விஷயமா அல்லது இது பாவமா, இப்படியெல்லாம் அந்த கேள்விகள் கேட்கின்ற போது இவங்க சொல்றாங்க இது ஒரு உலக விஷயம். இது என்ன சொல்றாங்க, இது ஒரு உலக விஷயம் என்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையில அந்த உலக விஷயம் என்று இவங்க முன்வைக்கக்கூடிய இந்த விஷயம் அவங்களோட நடைமுறைக்கு உண்மையில் ஒத்து போறதாக இருக்குதா எதிராக இருக்கிறதா, எப்படி இருக்குது? என்ன செய்யறாங்க, பள்ளியில 12 நாட்கள் அங்க மௌலிது ஓதுகிறார்கள், மக்களுக்கெல்லாம் ஆர்வப்படுத்துறாங்க, நன்மையான செயல் என்று சொல்றாங்க, அதற்கு மக்கள்கிட்ட காசுகள் வசூலிக்கப்பட்டு அதற்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டு இதெல்லாம் உலக எந்த நன்மையும் இல்லாம செய்யறாங்க, எந்த நன்மையும் எதிர்பார்க்காம செய்யறாங்க சொல்லுங்க.
நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம். அப்ப இது எப்படி நீங்க இது நன்மை இல்லை என்று சொல்லலாம்? எனவே இப்படி சில என்ன செய்யறது மலுப்புறது. எனவே நாங்கள் ஆரம்ப சொல்ல நன்மையான விஷயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு எத்தி வைத்தாங்களா என்றால் பதில் இல்லை. அது அடுத்த அருமையான சகோதரர்கள், இதில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவார்களோ அவர்களும் யாரு அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றது அபூதாவுதுல வர ஹதீஸ். இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பேண வேண்டும், இஸ்லாத்துடைய தனித்துவங்களை காக்க வேண்டும். அவன் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு கலாச்சாரத்துக்கு இன்னொரு மதத்துக்கு ஒப்பாக அவன் செயல்படக்கூடாது. அதை சொல்லாங்க வன்மையாக கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க, நீங்க முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை எப்படி பின்பற்றுவீங்க, சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க யூதர்கள் நசாராக்களையா சொல்றீங்க முன் சென்றவர்கள் என்று, வேறு யாரை என்று கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள், அவங்க ஒரு உடம்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்களே. அப்ப உண்மையில இந்த பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பது இப்படியான விடயங்கள் உண்மையில இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடமோ சஹாபாக்களிடமோ காணப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சா? நிச்சயமாக இல்லை. இது வேறு கலாச்சாரங்கள்ல வேறு மதங்கள்ல உள்ள ஒரு விஷயம். எனவே இஸ்லாத்துல இருந்த ஒரு விடயமே அல்ல. அதனாலதான் ஹிஜ்ரத்தை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கலண்டரை உருவாக்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறப்புக்கு அல்ல இங்க என்ன எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்யணும், முறையாக வாழுகிறாரா என்றதான் இங்க முக்கியமானது. எனவே இந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய இந்த நடைமுறை இந்த வழிமுறை என்பது எங்க கிடையாது, முஸ்லீம்களிடம் உள்ள ஒரு விடயம் அல்ல, அம்சம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த விடயம் தான், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். உண்மையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல நன்மை இருந்தால் வழிகாட்டாம போயிருப்பாங்களா? வழிகாட்டாம போயிருப்பாங்க. நிச்சயமாக நபி அவங்க வழிகாட்டி இருப்பாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான பிதஅத்துகள் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதாவது நாங்க எது நமக்கு மறுமையில வெற்றி அளிக்குமோ அது சஹாபாக்கள் அந்த பயணித்த பாதை தான். நபி தோழர்கள் பயணித்த அந்த பாதை, எப்படி நபியுடைய சுன்னாவை பின்பற்றி சஹாபாக்கள் பயணித்தார்களோ அந்த வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும். இப்ப 4 ஹுலஃபாக்கள் எடுத்து பாருங்க. ஹுலஃபா உர் ராஷிதீன், சுமார் 40 வருடங்களுக்கு மேல் அவங்களோட ஆட்சி இருந்தது. அவங்களோட ஆட்சி காலத்தில் அந்த சிறந்த காலத்தில் இப்படி ஏதாவது ஒரு விடயம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஏதாவது நடைபெற்றுச்சா? ஏதாவது ஒன்று இருக்குதா? கிடையாது. ஏனைய மாதங்களை போன்றுதான் அந்த மாதம் இருந்தது. நபி மீது அவங்க எவ்வளவு நேசம் வைத்தவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது இன்று நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இது எப்படி ஆகிட்டு, அதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா, ஒவ்வொரு வருஷம் இதை பேச வேண்டுமா என்று கேட்கிறாங்க. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களை ஒன்றன் பின் திரும்ப ஏன் அனுப்பி கொண்டிருந்தான்? மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா மக்கள் வழிகேட்டுக்கு போயிடுவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, வழிகேட்டுக்கு போய்விடுவார்கள். எனவே இங்க நன்மையும் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். தீமைகளை விட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, மிக வேகமாக வழிகேட்டுக்கு போவாங்க. அப்படிதானே? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்தித்து வாரதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, இங்க என்ன செஞ்சிட்டாங்க, காலமாட்ட வணங்கிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்க, நபி இருக்கும் போது என்ன செய்து விட்டார்கள், காளை கன்றை வணங்கி விட்டார்கள். அந்த அளவுக்கு என்ன செய்த மக்களிடத்துல வழிகேடு. எனவே இங்க நாங்க கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. இல்லைங்களா? உலகத்தில் வேற பிரச்சனைகள் இல்லையா? எல்லா பிரச்சனைகளும் பேச வேண்டும். இதுவும் மிக ஆபத்தானது. பித்அத் என்றதை பொறுத்தவரையில பித்அத் என்பது பெரும் பாவத்தை விட ஆபத்தானது. படிச்சுக்கிறோமா இல்லையா? பித்அத் இருக்குதானே, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பித்அத்வாதியை பொறுத்தவரையில அவனுக்கு பெரும்பாலும் தௌபாவுடைய வாயிலுக்கு அவனுக்கு தௌஃபீக் இல்லாமல் போகும். அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய தௌஃபீக்கை அருளை அவன் இழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது. யாருக்கு? பித்அத் செய்யறவனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பித்அத் என்பது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. அதை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிதான் செய்யறாங்க,
நன்மையாக கருதி தான் செய்கிறார்கள். நீங்க ஒருத்தன் போய் அவன் மதுபானம் மருந்துகிறான், சாராயத்தை குடிக்கிறான்னு வைங்க, அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இது நன்மையா தீமையான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவன் தீமைன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு தெரியும் நான் செய்யறது பாவம் என்று தெரியும், நான் செய்யறது தவறு என்று தெரியும். எனவே அவன் தௌபா செய்யறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவன் அது தவறு என்று தான் செய்யறான். ஆனா அதே நேரத்தில் நீங்க இந்த பிதத்தை செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்கி செய்யக்கூடியவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்வார்கள் இது நன்மை, இது அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கத்தை பெறுவதற்காக செய்கிறோம். தௌபா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்? அது அவங்க நன்மையாக கருதி செய்கிறார்கள். இது மிக பெரும் ஆபத்து. அதை அப்போ ஒரு தீன், ஒரு மார்க்கமாக ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான விஷயங்கள் நாம் எச்சரிக்கையாக இருப்பதோடு நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் இதை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம் மீது என்ன மக்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் சரி, மக்கள் இப்படியான இந்த ஷிர்க் பித்அத்திலிருந்து எல்லாம் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? காக்கப்பட வேண்டும். அதற்கான தாவா நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். பித்அத்தை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்க அறிஞர்கள்? ஷிர்க்குரிய பாலம் என்று சொல்லுவாங்க. ஷிர்க்குரிய பாலம் பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா ஷிர்க்குக்கு போறது எந்த வழியா தான்? ரூட் பித்அத்துடைய ரூட் தான். எனவே அவ்வளவு ஆபத்தானது. புரியுதா சொல்றது? அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு இடத்துல நிக்காது. என்ன செய்யும்? அது விரிவடையும், அது டெவலப் ஆகும். புரியுதா சொல்றது? பித்அத்தை பொறுத்தவரை சின்னதான் ஆரம்பிக்கும். சின்னதாக ஆரம்பிச்சு என்ன செய்யும்? அது விரிவடைந்து கொண்டே போகும். அவ்வளவு ஆபத்தானது. அதனாலே நறுமையான சொல் மார்க்கத்தை பொறுத்தவரையில அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான பாதை, ஃபத்தபிஉ, இதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல், என்ன செய்யாதீங்க? பல பாதைகளை பின்பற்றாதீங்க. இந்த சுபுல் என்ற வார்த்தைக்கு இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள் பித்ஆ, என்ன சொல்றாங்க? பித்அத்துகள் தான் அந்த பல பாதைகள் என்பது. ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அது உங்களை நேர் வழியை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். அவ்வளவு ஆபத்தானது. எனவே நறுமையான சகோதரர்களே, என்ன இதனுடைய மோசமான விளைவு? சுன்னாவை நேசிக்கிறதுக்கு பதிலாக பித்அத்தை நேசிக்க ஆரம்பிப்பான். அது நடந்து கொண்டிருக்குது. சுன்னத்தை நேசிக்க வேண்டியவர்கள் ஏதோ நேசிக்கிறாங்க, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவர்கள் நேசிக்கிறாங்க. இல்லைங்க சொல்றது? மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்னதான்? இப்படியான இந்த வாயில்கள் அடைக்கப்படுவது. இந்த மார்க்கம் முழுமையானது, இந்த மார்க்கம் நிறைவானது. இதில் நாங்கள் எதையும் உள்ளே அனுமதிக்கவும் கூடாது, அதே மாதிரி உள்ளதை வெளியே செல்லவும் அனுமதிக்க கூடாது. அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட தீன் மார்க்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சத்திய தீன்ல நாம் இறுதி வரை உறுதியாக தூய்மையாக பயணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.